ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோனா, நாங்கள் வந்து பெருமாநல்லூர் கிளம்பியாச்சுங்க அண்ணா வீட்டுக்கு. வந்து கருப்பராயன் கோவிலுக்கு வந்து வந்தோம். பாருங்க, நம்ம ஊர் கருப்பராயன் கோவில் திருவிழா அடுத்த வாரம் வியாழக்கிழமை நேரம் பயங்கரமாக இருக்கும் கூட்டம். திருவிழா போலீஸ் சிலையில பெயிண்ட் அடிச்சு சூப்பராக வச்சிருக்காங்க. இப்போ சாமி வாங்க போலாம். வாய்ப்பாடு வாங்கியிருக்கிறோம், ஆறான புது வாய்ப்பாடு. பாக்ஸ் புதுசு, அவங்க பாக்ஸ் உடஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு புதுசு வாங்கியிருக்காங்க. அதை எடுத்துட்டு தான் நான் வருவேன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் லீவ்ல கூட இவ்வளோ டைம் ஊருக்கு போக மாட்டாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு சுற்றிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் லீவு கிடைச்சிடக்கூடாது, உடனே கிளம்பிடுவோம். நாங்கள் அங்கே மாட்டோம் போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பயங்கரமாக பளிச்சுட்ருக்குற பார்த்தீங்களா? நான் தான், எல்லாம் நானே தான் கரை கட்டி பெயிண்ட் அடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போச்சு, மழை காலம் தானே, அதனால அது எப்படி இருக்குது. இது வந்து உடஞ்சிருந்துச்சி, சக்தி தான் காரை போட்டு அப்படி கொஞ்சம் எல்லாமே இருக்குதுயா. இது கார் போட்டு வா இங்கே வா. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஆனால் ஆதிரன் குட்டி வந்து அவங்க அம்மிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம்மா. அங்கே ஓடிட்டாங்க. எங்கள் அம்மா பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. பாய் நண்பர்கள், பாய்ங்கிற பாரு. ஹாய் நண்பர்களே, நீ பாய் சரி. எல்லாம் எல்லாருக்கும் முதல் வெள்ளி ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்குது நண்பர்களே. ஆடி வெள்ளி இன்னைக்கு நான் எல்லாம் நல்லா வேண்டிட்டு, நீங்களும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஆடி வெள்ளி தவறாமல் வேண்டுங்க. நைட்டு பூலெல்லாம் ஊற்றுவாங்க. ரொம்ப சிறப்பாக ஆடி வெள்ளி கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஆடி வெள்ளி முதல் ஆடி முதல் நாள் தலையாடி வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். தேங்காய் சுடுவாங்க. ஆமாம், என்னென்னமோ செய்கிறாங்க, நம்ம ஒன்றும் செய்கிறதில்ல. அப்புறம் நாங்கள் வந்தோன்னே வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலை காய வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் நல்லா குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதில் வேறு காயத்ரி அணை பார்த்து நீ இழைச்சி போயிட்டீங்க. நான் ஏறி போய் கிடக்கிறேன், இழைச்சி போயிட்டேன். நம்ம கண்ணுக்குன்னு தெரியுது. நான் தண்ணியில் விளையாடாத, அடிச்சு போடுவீங்க. தண்ணி சிந்தக்கூடாது. இங்கே வேறு தண்ணி சிந்தக்கூடாது. பாப்பா வலிக்கு விட்டுரு, கை உள்ளே ஒத்துக்கொண்டாமே. அப்புறமா இப்போ காலையில் வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணுறாங்க. ஆமாங்க, முருங்கைக்காய் சாம்பார். சுகாசுக்கு சாம்பார் தான் பிடிக்கும். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு சுகாசுக்கெல்லாம் அது வேறு காய்கறி வைக்கிற சாம்பார் வேறு சத்தி பிடிக்கு. இப்போ முன்ன மாதிரி டேஸ்ட் உனக்கு பிடிக்குமா? சரி சாப்பிட்டுக்கலாம். முன்ன மாதிரி அந்த டேஸ்ட்டே வர மாட்டேங்குது. நானும் நல்லா தான் இருக்குது. எனக்கு தான் டேஸ்ட் வர மாட்டேங்குது. இல்லை, இவங்க எப்பாவே சொல்கிறது முன்ன மாதிரி அந்த டேஸ்ட்டே வரதில்லை அப்படிங்கிற. பருப்பு சரியில்லை அப்படின்னா எந்த மண்ணு கட்டு போட்டாச்சு, கடையில் வாங்கியாச்சு. பருப்பு கடையிலையும் தனியாக வாங்கியாச்சு. நீ எந்த பருப்பு நான் வைக்கிறதா ஏதோ மிஸ்டேக். கைப்பக்கம் போயிடுச்சா? தூக்கத்தில் கூட கையை நக்குங்கிற மாதிரி. ஆனால் சாம்பார் நல்லா தான் மனம் பிடிக்குது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஆனால் நான் வைக்கிற சுத்தமாகவே இப்போ சரி வருதில்ல காயத்ரி. சாம்பார் மாதிரியே உப்பு பருப்பு ரேஞ்ச் இருக்குது. எதுக்கு அப்படி பண்ணுவாப்பா? பண்ணாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. ஆதிரன் குட்டி அவங்க அம்ச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க விளையாட. இருக்கு சொன்னா இங்க ஆராதனை வருது அப்படி இருசாமி அப்படின்னு எங்க அத்தைமான் சொல்றேன் அப்படிங்க. நான் அங்க போறேமா, அது சும்மா சொல்றாங்க. அது அப்புறம் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போறான். அங்கிருந்து விலகிட்டாங்க. நல்லா பேசி பழகிட்டாங்க. கேட்ட கேட்டு கரெக்டா பதில் சொல்றது. ஏதோ திட்டேன்னா சாரிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கரெக்டான அது ஒரு பதில் வச்சிருக்கான். யாரு சுகின்னு அத்தை கொண்டு வந்து. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். அடுத்த விளாக்க பார்க்கலாம். அங்கேன்னு ஒரு நிமிஷம் இருந்தேன். இங்கே வந்து சரி, இங்கே வந்து எடுக்கலாம்னு நினச்சா ஆதிரன் குட்டிங்க ஆனால் இவங்களும் அங்கே விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. வந்தோடனே விளையாட போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வேறு ஒரு 10 கட்டப்பை கொண்டு வந்தாங்களா, எந்த கட்டப்பையில் போனுக்குதுன்னு தெரியல. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதனால பாலெல்லாம் ஆற்றி குடிச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போவே எடுத்துக்கலாம் சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோன் இப்போ தான் கிடச்சிது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிக்கலாம். அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய்.